தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேளாது மறை பணியாளரான E.P. ஸ்காட் என்பவர் இந்தியாவில் உள்ள ஒரு பழங்குடி இனத்திற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். அவர் அவர்களுடைய பகுதிக்குள் நுழைந்த போது கையில் ஈட்டியோடும் எரிவாளோடும் சிலர் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை தாக்குவதற்கு முயன்றனர். அப்போது அவர் தன்னிடம் இருந்த வயலினை எடுத்து கண்களை மூடி ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் என்ற பாடலை வாசிக்க தொடங்கினார். அவர் அந்த பாடலை வாசித்து முடித்ததும் கண்களை திறந்து பார்த்தார். அப்போது அவரை தாக்குவதற்காக கொடிய ஆயுதங்களோடு அவரை சுற்றி இருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்ததை கண்டு அவர் மலைத்து போனார். ஆம், இயேசுவின் திருப்பெயர் கரடு முரடாக இருந்த அந்த பழங்குடி இனத்தவரை முற்றிலுமாக உருக்கி இருந்தது. இதன் பிறகு E.P. ஸ்காட் அந்த மக்கள் நடுவில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து சிறப்பான முறையில் பணி செய்தார். இயேசுவின் திருப்பெயர் வல்லமை மிக்கது, அது எப்படிப்பட்டவரையும் உருக்கிவிடும். அதைத்தான் இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் திருப்பெயரால் ஆகும் வல்ல செயலை பற்றி கூறுகின்றது. யூதர்கள் ஒரு நாளைக்கு காலை 9 மணி, நண்பகல் 12 மணி, பிற்பகல் 3 மணி என 3 வேளை கடவுளிடம் ஜெபிப்பார்கள். அந்த அடிப்படையில் பிற்பகல் 3 மணிக்கு இறைவனிடம் வேண்டுவதற்காக பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு வருகிறார்கள். அங்கு அவர்கள் பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு பிச்சைக்காரரை எதிர்கொள்கின்றார்கள். பிச்சைக்காரர்கள் கோயிலுக்கு முன்பாக அமர்ந்து பிச்சை கேட்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவெனில், இறை நம்பிக்கையோடு கோயிலுக்கு வரும் பலருக்கு பிச்சைக்காரர்கள் அல்லது வறியவர்களுக்கு தர்மம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணம் உண்டு. இதை அறுவடை செய்வதற்காகவே பிச்சைக்காரர்கள் கோயில் வாசலில் அமர்ந்து கொள்கின்றார்கள். பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு வரும் வேளையில் அழகுவாயில் என்ற இடத்தில் இருந்த கால் ஊனமுற்ற பிச்சைக்காரர் அவரிடம் பிச்சை கேட்கிறார். அப்போது பேதுரு, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லி அவரது வலக்கையை பற்றி தூக்கிவிட அவர் எழுந்து நடக்க தொடங்குகின்றார். ஆம், இயேசுவின் திருப்பெயர் கால் ஊனமுற்றிருந்த மனிதரை எழுந்து நடக்க வைக்கின்றது. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 14:26 என்று